ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுக்கு இன்றைக்கி செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு போகணுமா? இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் இப்போ கொஞ்சம் நாட்களாக செகண்ட் ஷிஃப்ட் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வேலைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செய்தால் போதும். ஆனால் செகண்ட் ஷிஃப்ட் வேலைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அதோட கூட நைட்டுக்கு டின்னரும் செய்யணும். சரி, நைட்டுக்கு ஏதாவது டின்னர் செய்து எடுத்துகிட்டு போனால் சில நேரம் கிரேவி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சுக்காக கேசரி செய்து எடுத்துகிட்டு போகிறேன். கேசரி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, குயிக்காக செய்து முடிச்சிடலாம். இதை நான் மார்னிங் செய்துட்டு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போனேன். ஈவினிங் 6:30 மணிக்கு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஆயிருக்கும். கேசரி அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் நான் செய்த இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாம், டின்னருக்கு ஸ்வீட் வேண்டாம். டின்னரில் கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும், ஓகேங்களா? வாங்க நாம் இப்போ கேசரி செய்யலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன், பாருங்கள். இதில் நான் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிடலாம். இந்த கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதையும் வறுத்துக்கிடலாம். வாசனை வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை மாற்றி வச்சுக்கிடலாம். ரவை எடுத்த கப் அளவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இதில் நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு எடுத்தால் ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். நான் 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். அதே இதில் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடிச்சு வச்சிருக்க ஏலக்காயை போட்டுக்கலாம். சுகர் கரைஞ்சதும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். இப்படி கட்டியாக இருக்கிற நெய்யை விட்டுடலாம். நல்லா கொதிச்சதும் ரவையை போட்டுக்கலாம். இப்போ கொதிச்சாச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டுடுறேன். இந்த ஸ்டேஜ்லேயும் 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன், பாருங்கள். கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் திராட்சை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பபிள்ஸ் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை கேசரியில் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான கேசரி ரெடி ஆகியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.